ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 100 டேஸ் ஃப்ரீ கைடன்ஸ் ப்ரோக்ராமில் டே 2க்கான பொது தமிழ் டாப்பிக்கில் தொடர் இலக்கணம். இது வந்து பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி வளரும் செல்வங்கிற பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்போம். இந்த தொடரும் இலக்கணத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எட்வர்ட் வந்தான். இதில் வந்து பெயர் சொல் வந்து எட்வர்ட்டு, இது பெயர் சொல். இச்சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர் சொல்லே எழுவாய் என அழைக்கப்படுகிறது. எழுவாய்ங்கிறது என்னென்னா பெயர் சொல்லாக இருக்கும். அதுதான் வந்து அந்த சொற்றொடருக்கு முக்கிய காரணமாக இருக்கும். இது இல்லைன்னா வந்து முழுமை பெறாது. ஸோ அதனால தான் இது வந்து எழுவாய். பெயர் சொல் எழுவாய், பயனிலைனா வினைச்சொல். இது ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கனகாம்பரம் பூத்தது, இதில் வந்து வினைச்சொல் வந்து பூத்தது. இந்த வினைச்சொல்லே பயனிலை ஆகும். பயன் நிலைத்து நிற்கும் இடத்தை பயனிலை என்கிறோம். இந்த மாதிரி டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டும் என்னென்னு கேட்கலாம். ஒரு தொடரில் பயன் நிலைத்து இருக்கும் இடத்தை டேஷ் என்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஆப்ஷன் எழுவாய் பயனிலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட்டும் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளோடு பார்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் எக்ஸாம்பிள் பார்க்கணும் இலக்கணம் பொறுத்தளவுக்கும். வெறுமா நீங்கள் தியரிக்காக படிச்சுட்டு போனீங்கன்னா வேலைக்காகாது. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது இந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதுக்கப்புறமா மீனா கனகாபரத்தை சூடினாள். இதில் வந்து மீனாங்கிறது வந்து பெயர் சொல் எழுவாயாக இருக்குது. அடுத்து வந்து சூடினாளுங்கிறது பயனிலை. மற்றொரு பெயர் சொல் கனகாபரம், இது என்னவா இருக்குன்னா செய்யப்படு பொருள். எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருளே செய்யப்படு பொருள். ஸோ இந்த செய்யப்படு பொருள்னு என்னென்னு பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கனகாபரம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அது வந்து செய்யப்படு பொருள். ஒரு தொடரில் வந்து எழுவாயும் செய்யப்படும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வந்து வினைமுற்றாகவும் இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டு. பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்திருக்கும் இடமாகவும் ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் இருக்க வேண்டும் என கட்டாயம் இல்லை. இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ செய்யப்படும் பொருள் கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது இருந்ததுன்னா கொஞ்சம் விளக்கமாக இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? தோன்றா எழுவாய்க்கு எக்ஸாம்பிள் வந்து படித்தாய். இந்த படித்தாய் வந்து பயனிலையாக இருக்குது. நீ படித்தாய்ன்னு வரணும். அந்த எழுவாய் வந்து வெளிப்படையாக தெரியாதனால இது தோன்றா எழுவாயாக இருக்குது. எழுவாய் இருக்கணும், ஆனால் இங்கே தான் தோன்றா எழுவாய். அடுத்து நான் வந்தேன். வினைமுற்று பயனிலையாக வந்துச்சுன்னா வந்தேனுங்கிறது வினைமுற்று வினை பயனிலை. இதே சொன்னவள் கலா அப்படின்னா இங்கே கலாங்கிறது பெயர் சொல். பெயர் சொல்லோடு வந்திருக்கிறதுனால இது பெயர் பயனிலை. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சொன்னவள் கலா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கொடுத்துட்டு என்ன இதில் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆப்ஷன் ஏ தோன்றா எழுவாய், பி வந்து வினை பயனிலை, சி வந்து பெயர் பயனிலை இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் புக்கில் படிக்கும்போது இது பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை தனியாக ஒரு கொஷினாக கட் பண்ணி கேட்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகாது. ஸோ அதனால் எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விளையாடுபவன் யார்? இதில் வினா இருக்குன்னா வினா பயனிலை. யாருங்கிறது வினாச்சொல் பயனிலையாக வந்திருக்கு. அதே மாதிரி எழுவாய் பயனிலை செய்யப்படும் பொருள் வந்து வரிசையாக தான் வரணும்னு அவசியம் கிடையாது. அது மாறி கூடி வரலாம். நான் பாடத்தை படித்தேனில் வந்துட்டு எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலை வந்திருக்கு. நான் படித்தேன், பாடத்தை நான் படித்தேன்னா செய்யப்படும் பொருள் எழுவாய் பயனிலையாக வந்திருக்கு. படித்தேன் நான் பாடத்தை அப்படின்னு சொல்லிட்டுனா பயனிலை எழுவாய் செய்யப்படும் பொருளாக இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். பெயரடை வினையடை இந்த ரெண்டும் பார்த்துக்கோங்க. பெயரடைக்கு எக்ஸாம்பிள் வந்து நல்ல நூல் ஒன்று படித்தேன். இங்கே நல்லங்கிற சொல் வந்து எழுவாய் வரும் பெயர் சொல்லுக்கு அடையாக வருகிறது. இவ்வாறு அமைவதை பெயரடைங்கிறோம். மகிழன் மெல்ல வந்தான். இது வந்து வினை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக உள்ளது. அதனால் வினையடையாக இருக்குது. ஸோ இங்கே மெல்லங்கிறது வினையடை, நல்லங்கிறது வந்து பெயரடை. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. இரண்டு இது தன்வினை பிறவினை. பந்து உருண்டது தன்வினை, உருட்ட வைத்தான் பிறவினை. பிறவினையில் பார்த்திங்கன்னா விபி போன்ற விகுதியும் செய் வை பண்ணு அப்படின்னு துணைவினையும் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவன் திருந்தினான். பிறவினை பார்த்திங்கன்னா அவன் திருந்தச் செய்தான். அவர்கள் நன்றாக படித்தனர்.
தந்தை மகளை நன்றாக படிக்க வைத்தார். பள்ளிக்கு புத்தகங்களை வருவித்தார். இங்கே பாருங்கள் வி இருக்குது, வி இருக்கும், பி, இந்த ரெண்டு இது வந்து விகுதியாக இருக்கும். செய் வை பண்ணு அப்படிங்கிற துணைவினை இருக்கும். செய்வினை செயல்பாட்டு வினை. எடுத்துக்காட்டு வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்துறது வந்து செயற்பாட்டு வினை. பாட்டு பாடுகிறாள் அப்படின்னா செய்வினை. பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்படிங்கிறது செயற்பாட்டு வினை. ஸோ பயன்பாட்டு தொடர்கள். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க, படு என்பதுக்கு பதில் உன் பெரு முதலான துணை வினைகளும் செயற்பாட்டு வினையாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட்டு. உன் பெரு. அவற்றை போலவே எச்சங்களுடன் சேர்ந்து ஆயிற்று போயிற்று போனது அப்படின்னா முதலான துணை வினையும் வந்து செயற்பாட்டு வினையை உருவாக்குகிறது. ஸோ இது இந்த இம்பார்ட்டண்டான பேராகிராஃபு. இது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினை. கோவலன் கொலையுண்டான், ஊ வந்துருச்சா. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்று. சட்டி உடைந்து போயிற்று. பணம் காணாமல் போனது. ஸோ இதெல்லாம் வந்து செயற்பாட்டு வினையில் தான் வரும். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. பயன்பாட்டு தொடர்கள். இது மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு இது என்ன தொடர்னு தனியாகவே கேட்கலாம். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக தெரியும், ஈஸியாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தனித்தனியாக நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கணும். ஏன்னா கொஷின்னாக கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு தனி ஸ்டேட்மெண்ட் இதுலேருந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு என்னன்னு சொல்லி கேட்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் என்ன வைப்பாங்க, உணர்ச்சி தொடர், வினா தொடர், கட்டளை தொடர், செய்தி தொடர், அப்படி தான் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொன்றும் இதை இண்டிவிஜுவலாக பார்த்துக்கோங்க. இதில் பார்க்கும்போது கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. அப்போ ஈஸியாக தெரியும். அப்துல் நேற்று வந்தான், தன்வினை. நேற்று வருவித்தான் இருக்கா, பிறவினை. அடுத்து கவிதா உரை படித்தாள், செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. இதில் வந்து எழுவாய் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அது செய்வினையாக இருக்கும். எழுவாய் செகண்டாக வருது அப்படின்னா அது வந்து செயற்பாட்டு வினையாக இருக்கும். இங்கே வந்து கவிதா எழுவாய் ஃபஸ்ட்டு வருது, இதே இங்கே பார்த்திங்கன்னா செகண்டாக வருது. குமரன் மலையில் நனைந்தான், உடன்பாட்டு வினை. குமரன் மலையில் நனையவில்லை, எதிர்மறை வினை, ஆப்போசிட்டில் சொல்கிறாங்க. ஸோ இதை மட்டும் தனியாக கொடுத்து பாருங்கள். குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஷன் வச்சோம்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் சம்டைம்ஸு. இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தன்வினையா, இல்லை வந்துட்டு செய்வினையா, உடன்பாட்டு வினையா, இல்லை உணர்ச்சி தொடரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா. இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் வந்துட்டு புக்கிலேருந்து ஒரு கொஷின் எடுக்கிறாங்கன்னா சில ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3மே ஆன்சர் மாதிரி இருக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்டது ஆன்சர் மாதிரி இருக்கும். ஆனால் அதில் எது ரொம்ப நெருக்கமானதோ அதுதான் நம்ம செலக்ட் பண்ணணும். அதேமாதிரி புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் செலக்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் அதில் வந்து டீவியேஷன் ஆகும், அப்போ ஆன்சர் கீழே ப்ராப்ளம் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னத்துக்கு எது எக்ஸாம்பிளோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் தனியாக பார்க்கும்போது வந்து 2-3 ஆன்சர் மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கும், சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்த்து வச்சுக்கோங்க. குமரன் மலையில் நனையவில்லை, எதிர்மறை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். எவ்வளோ உயரமான மரம், உணர்ச்சி தொடர். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், வினா தொடர். பூக்களை பறிக்காதீர், கட்டளை. இது நாற்காலி, அவன் மாணவன், பெயர் பயனிலை தொடர். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. இது கொஞ்சம் பெக்குலியராக இருக்கனால இது கேட்பாங்க, கேட்குறக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ பகுபத உறுப்பினர்களும் நெக்ஸ்ட்டு பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.